ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் யூ. ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் கண்டஸ்டன்ஸ் பற்றின அப்டேட் வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிகழ்வுகள் நடந்தது. அதுலேயும் பாருவை பற்றி பேசாமல் எப்படி சீசன் 9 வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க தான் வந்து கண்டென்ட்டே அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஃபேன்ஸ் மீட்டு மதுரையில் நடந்துச்சு. ஸோ ரொம்ப கோலாகலமான ஒரு பில்டப் தான், பயங்கரமாக இருந்தது. அவங்க கார்லேருந்து மேலே எழுந்திரிச்சு சன்ரூஃப் வழியாக எல்லாத்தையும் வந்து க்ரீட் பண்ணி டான்ஸ் ஆடி மாலை அணிவித்து அவங்க ஒரு குயின் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணி அவங்க அதுக்கு முன்னாடி அவங்களோட வீட்டிலேருந்து கிளம்பும்போது அவங்க அப்பா ஒரு முன்னாடி ஃபோட்டோ எடுத்ததாக இருக்கட்டும், அவங்க அம்மா கிட்ட அவங்க ஃபேமிலியோட எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து எல்லா ரசிகர்களையும் வந்து பார்த்துட்டு டான்ஸ் ஆடிட்டு, அதாவது பார்வதிக்கு பாருங்கள், மதுரைக்கார கிளி அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே மதுரையிலையும் ஒரு ஃபேன்ஸ் மீட்டு, அப்படியே நீங்கள் இங்கே சென்னையிலையும் வந்து ஃபேன்ஸ் மீட் அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி 2 வெரைட்டி ஆஃப் ஃபேன்ஸ் மீட் நடத்துனது அப்படிங்கிறது ஒன்று கம்பது, இன்னொன்று பாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க. அதாவது ஒரு கார்ப்பரேட் மூலமாக வச்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு கண்டென்ட். இப்போ விக்ரம் பண்ணியிருக்காங்க, சாண்ட்ரா பிரஜின் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் நல்லா மக்களே ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை நீங்கள் வந்து மதுரையில் பார்வதிக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது மிக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பரவாயில்ல, உண்மையான ஒரு மக்களான பல்ஸில் தான் வந்து கண்டிப்பாக பார்வதி ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்து ட்ரூ வின்னர் அப்படிங்கிறது இப்போ இது மூலமாக நிறுவனம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கம்போதியனுக்கு எனக்கு தெரிஞ்சு பிகைன் வுட்ஸ்லேயும் கூப்பிட்டாங்க, கலாட்டா நினைக்கிறேன், கலாட்டிலையும் கூப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் தனியாக ஒரு ஃபேன்ஸ் மீட் வச்சு பயங்கரமாக இருந்தது. இப்போ கோயம்புத்தூரில் கூட ஒரு ஃபேன்ஸ் மீட் வந்து அவருக்கு நடந்தது. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் வின்னர் எப்பயுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. வாங்க வாங்க நீங்கள் இங்கே வந்தால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப ரியலாக எந்த ஒரு ஃபேக்னஸும் இல்லாமல் இப்படி தான் அப்படின்ற அந்த 2 பேர் பாரு கமருதீன் தான் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன் இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து கானா வினோத் தன்னுடைய தவறை உணர்ந்து அவர் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கார் பாருவை பற்றி. அதாவது அப்ளைசஸ் பண்ணது வந்து உண்மை தான், நான் மன்னிப்பு கேட்டது பாருக்கிட்ட உண்மை தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பாருலாம் வந்து ரொம்ப ஜோவியலான பர்சன், டேலண்ட்டு, கேமருங்க. அவள் என்ன டாபிக் கொடுத்தாலும் உட்காந்து பேசுவா. அது மட்டும் இல்லாமல் முதல் 4 வாரம் இந்த ஷோ எடுத்துகிட்டு போனதே பாரு தான் அப்படின்றது என்னுடைய தங்கச்சி தான். பாரும் கமர்த்தி நாளைக்கு கல்யாணம் ஆனாலும் நான் ஆளாக போய் நிற்பேன் அவங்களுக்காக. எனக்கு எந்த ஒரு வெஞ்சன்ஸும் அவங்க மேலே வந்து கிடையவே கிடையாது. பாரு மேலே எனக்கு கிடையாது. ஐ எம் ஓகே அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு முழு ஆதரவு வந்து கானாநாத் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது வந்து நிஜமாவே வேற லெவல் தான். ஏன்னா கானாநாத் வந்து ஒரு டைட்டில் வின்னர், குவாலிட்டி, இந்த சீசனில் அவர் தான் வந்து வந்திருப்பார் அப்படிங்கிறது தான். இது வந்து பார்வதி இப்போ இருந்திருந்தா கூட 2 பேரும் டஃப் ஃபைட் வந்திருக்கும் ஃபினாலில், பார்வதியா கானாநாத் தான் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க 2 பேரும் போனதுனால ஏதோ ஒரு டம்மி வாய், பிடி வாய் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து. அதாவது சீசன் 9ல் கோமாளிகள் எல்லாம் டாப் 5, அதில் டைட்டில் வின்னர் ஒரு கோமாளி, மிகப்பெரிய ஒரு கோமாளி அப்படின்ற மாதிரி தான் வந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. சரியா, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்குது. அடுத்து விக்ரமுடைய வக்ரம் இன்டர்வியூ இன்னொரு பக்கம் சாண்ட்ரா கூட. அதாவது ஒருத்தன் வந்து பொறாமப்படலாம். அதாவது பாரு கம்பருத்தி இன்னும் எப்படி அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்கல்ல, அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு ஏன்டா எரியுது? ஓ, உனக்கு எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணலையா? அதான் விக்கல் டீம் வச்சாங்க, இல்லை உனக்கு ஒரு டீம் வச்சாங்க, அடுத்து கார்பரேட் ஒருத்தன் வச்சிட்டான், முடிஞ்சு அவ்வளோதான். மக்கள்னு கிடையாது இல்லை, மக்கள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டால் விக்ரமுக்கு திண்டுக்கல் பக்கம், தூத்துக்குடி பக்கம் தான் சொல்லுவாங்க. இவனுக்கு என்னன்னா, அதாவது விக்ரமுடைய மிகப்பெரிய ஒரு தோல்வி என்னன்னா, இந்த சீசனில் அவனை ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லி அவனே சொல்லிக்கிட்டான். ஆனால் ஸ்டாண்டப் காமெடியை தவிர அவன் வந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் இந்த வீட்டில். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இஸ் அ மைண்ட் கேமர். அது மேட்டர் கிடையாது, நீ எந்த கேமராக இருந்துருப்போ. ஆனால் உனக்கு எதனால் நீ வந்து ஃபேமஸ், அதை நீ பிக் பாஸ் வீட்டில் பண்ண முடியல, அதை வச்சு நீ மக்கள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ண முடியல, அங்கேயே நீ தோத்துட்ட. அதனால தான் வந்து இவங்களுக்கு இவ்வளோ கைத்தட்டலா, அது எப்படி உங்களை கைத்தட்டல, எப்படி கைத்தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி, எப்படியே கைத்தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி காரில் போய் கம்ஃபர்டபுளாக கம்புறதுன்னு பாரு உட்காந்துருந்தாங்க. உன்ன மாதிரி ஒரு மினி யானைக்குட்டியை அந்த காரில் வச்சோம் அப்படின்னா ஒருத்தன் தான் உட்கார முடியும். நீ அந்த டாஸ்க் ஆட போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும், நான் வர முடியாது, என் உடம்புக்கு இன்னொரு பெரிய கார் அனுப்புங்கன்ட்டு. அதை விட்டுட்டு காரில் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஓம்படியாக கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும், கொஞ்சம் முகரையும் பேர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பாரவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இன்டெலிஜென்ட் தான் பாசிட்டிவ், சரி இன்டெலிஜென்ட்டு, நெகட்டிவ் அதே இன்டெலிஜென்ட் தான் அப்படின்னு சொல்ல வர. வாட்டர்மெலன் கான்ஃபிடென்ஸ் தான் அவருடைய ப்ளஸ், மைனஸ் அதுவும் கான்ஃபிடென்ஸ் தான். டாய் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? அதாவது இவனுக்கு வந்து வைத்தறிச்சலுங்க,
இவனுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்க மாட்டேங்குது, வெளியே எல்லாத்துக்கும் வந்து கிடைக்குது. இவன் என்ன பண்ணா இந்த சீசனில் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பாரதி வச்சு தான் வந்து இவனுக்கு கேமே இருந்தது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவன் பேசுகிற பேச்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ பிக் பாஸ் கேமே இவன் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும், இவன் பேசுறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆட்டிடியூடில் இந்த யானைக்குட்டி வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கதறிக்கோ சரியா, நீ வந்து உண்மையான மக்கள் வினரான்னு கேட்டுனா ஒரு வெங்காயம் கிடையாது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இவங்களுக்கும் சரி சாண்ட்ராவுக்கும் சரி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெகனைஸ் பண்ணலையா. அதாவது வெளியே வந்து 9 ஓ போட்டாப்புல மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாரு மேலே இருக்கிற ஒரு நெகட்டிவ்ல இந்த ரிவ்யூவர்ஸில் தற்கூரிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேராக இல்லாமல் பார்வதி கவர்ந்து விட்டு அடிச்சிட்டாங்க அந்த இதில். அதுலேயும் வந்து ஹைலைட் ஆனால் மக்கள் மனதில் ஹைலைட் ஆனால் கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. 9 ஓ போட்டது வேஸ்ட்டு, சபரி காரை தூட்டி அரவரம் அப்படின்றது வேஸ்ட்டு. ஓனக்கிளவி ஒன்று கத்திட்டு இருந்துச்சு பாருங்க, சூனிய கிளவி, ஏய் இது பேசுறது இவர் பொம்பளையாடி அப்படின்ட்டு ஒருத்தி, அவனும் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகி போச்சு. மக்கள் மனதை கவர முடியவில்லை, ஏன்னா மட்டும் ஃபேக்கு. சிவாஜி கணேசன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முழிச்சுனே இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிடி. ஸோ இந்த 3 பேரும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து எவனோ ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஃபேன்ஸ் டிவிங்கெலாம் தூக்கி வச்சுக்கிட்டாங்க. திவ்யா மக்கள் கொண்டாடுற மாதிரி நீங்கள் பார்த்தீங்க, பெரிய கார்பரேட் சேனல்லாம் கூப்பிட்டு வைக்கிறான், ஏறி வேணா வந்து கூப்பிட்றானா? அட யார் பாம்பாங்க, திவ்யா கணேசனோ யார் பாயிண்ட்டு பேசுவாங்களே, ட்ரீஸ் பண்ணுவாங்களோ, ஒரு வெங்காயம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சரியா, இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சாண்ட்ரா, எப்பா நடிப்பு அரைக்கி. பாரு வந்து டிசிஷன் மேக்கிங்கில் கொஞ்சம் தப்பு பண்ணுவாங்க, மற்றபடி இட்ஸ் ஓகே, ஷீ இஸ் வெரி குட் அப்படின்றாங்க. ஏம்மா நீ இன்னும் கார் டாஸ்லேருந்து வெளியே வரலையா? இன்னமும் வந்து முட்டு கொடுத்துட்ருக்காங்க. அதாவது கார் டாஸ்ல இந்த அம்மா விழுந்தது அப்படிங்கிறது எல்லாமே உண்மைதானா? சரியா, எல்லாரும் வந்து இது பண்ணிக்கோங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு என்னன்னா, நான் தானே அந்த ஒரு ரெட் கார்டு எடுக்க வச்ச மக்கள் செலிப்ரேட் பண்ணாங்க, அப்புறம் ஏன் என்ன கொண்டாட மாட்டாங்க மக்கள், என்ன ஏன் வந்து யாரும் இது பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வயிற்றுச்சல் பாரு மேலே. ஏன்னா அவங்களும் சொல்கிறாங்க கமருதீனுக்கும் அவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் மாற்றிக்கிட்டேன்னா அவங்க நல்லாயிருக்கும், பாரோட டெசிஷன் மேக்கிங் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் என்ன மாற்றிக்க போகிறீங்க? நீங்கள் எப்படி கேம் ஆடக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக பண்ணிட்டீங்கன்னா. நடிப்பு இறக்கிய மாதிரி இல்லாமல். ஆனால் அதுவும் ஒரு கேம் தான், அதில் வந்து நான் மாற்று கருத்து இல்லை. சாண்ட்ரா வந்து டிசர்வ் டாப் 6 தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரியா, இப்போ வந்து இந்த விக்ரம் சபரிலாம் வந்து வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா சாண்ட்ரா வந்து டாப் 6 வந்திருப்பாங்க. இப்போ டாப் 6 தான், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு. ஆனால் அது அவங்க பண்ணவே இல்லை, நான் வந்து உலக உத்தமி அப்படின்ற மாதிரி வந்து உருட்டுறது அப்படிங்கிறது. கேம் நான் ஆடினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. சாண்ட்ரா வந்து மக்கள் வந்து சரி ஓகே அக்செப்டன்ஸ் இருக்கணுங்க, நான் பண்ண தப்புங்க அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் இருக்குங்க. நீங்கள் நடிச்சிட்டாங்க, இந்தமாதிரி மக்களை மேல்பில் பண்ண காரி துப்பிடுவாங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனால் இருக்கிற வரைக்கும் தும்பு தூக்கி நாங்கள் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு தள்ளின்னு கிடக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆக மொத்தம் இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரெகனைஸ் ஆகலை. சபரி பார்த்தீங்களா, வெளியே வந்தோம் ஒரு சப்ஸ்கிரைபர் போய் பார்த்துருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, பாரதியோட இதுக்கு ஏதாவது குற்ற உணர்ச்சி இருந்துச்சான்னு கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொல்லாமல் போயிட்டான். அவன் எப்படி பதில் சொல்லுவான்? அவனுக்கு குற்ற உணர்ச்சி உள்ளே இருக்க தான் செய்யும், அக்செப்ட் பண்ண முடியாது இல்லை. எவன் ஒருத்தர் அக்செப்ட் பண்ணுறானா அவன் மக்கள் மனசில் உயர்வாங்க. இந்த 3 பேருக்கும் அந்த ஒரு தகுதியே இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. வியானா செருப்படி பார்த்தீங்களா விக்ரமுக்கு? விக்ரம் அவ்வளோ பேசி வச்சுருந்தானே, உங்களை பற்றி இப்படி பேசியிருக்கான், உங்கள் மூஞ்சில் முழிக்க மாட்டேன் என்ன சொல்கிறீங்கன்னா, அது முடிஞ்சு போச்சுங்க கேமு, இப்போ எதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அதை பற்றி? அந்த யானைக்குட்டி என்னாலும் பேசிகிட்டு இருக்கட்டும், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரே அடி அடித்து தும்சம் பண்ணிட்டான். எப்படி தும்சம் பண்ணிட்டான். அதே மாதிரி பாரு பிரவீன்ராஜ் கூட ஒரு இன்டர்வியூவில் பார்த்துறீங்களா, இப்போ ரீசெண்டாக வந்துச்சு, அதில் டாப் 5 நம்மள மாதிரி கணிச்சிருக்காங்க பார்த்தீங்களா பாரு. நான் என்ன டாப் 5 சொன்னோம் அதே தான் எக்ஸாக்டாக பாரு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம யார் சொல்லியிருந்தோம்? பார்வதி, கானா, கம்மு, அப்புறம் வந்து பிரவீன்ராஜ் மற்றும் வியானா மற்றும் திவாகர், அதே தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொன்று பிரவீன் வந்துட்டு பார்வதியை பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ வந்து எவிக்ஷன் பற்றி பேசும்போது அவன் சொல்கிறான் அரோரா சுபிக்ஸா தான் போயிருக்கணும் எனக்கு பதிலாக அப்படின்றான். பாரு சொல்லிச்சா அது பாருங்க, ஐயோ என்ன கேமருங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு தான் பாரு வந்து வேணுங்கிறது, கேமராக அடிச்சிக்க முடியாது, எவிக்ஷன்லேருந்து எல்லாத்தையும் பக்கா. எனக்கு தெரிஞ்சு 4 பேர் போயிருக்கணும் அப்படின்றான். அரோரா, விக்ரம், கனி, சுபிக்ஸா இவங்க எல்லாம் வந்து மிச்சம் தான் திட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து உடைச்சாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். சரியான அடி அந்த இன்டர்வியூவில், ஓடி போயிருங்கடா அப்படின்ட்டு அனில் மூஞ்சி அரோரா அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அடுத்து சரி இதெல்லாம் முடிஞ்சு அந்த இன்டர்வியூவில் நல்ல வைப் இருந்தது. ஆக்சுவலாக ஒருத்தவங்க வந்து டைட்டில் வின்னர் அப்படின்றத ஒரு ட்ரோஃபி மாதிரி எடுத்துகிட்டு சும்மா ஒரு ஃபேம் மாதிரி எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணது. அப்புறம் அவங்க ரியலாக இருக்கிறேன்
அதையும் அக்செப்ட் பண்ணுறாங்க மக்கள் அப்படின்றத பிரவீன் ஒரு பாயிண்ட் அருமையாக சொன்னார். அதாவது ஒரு கேமர் அப்படின்றதுனால அப்படியே விடாமல் உங்களுக்கும் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப மக்களுடைய மனநிலை கொஞ்சம் மாறி இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடிஞ்சுன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்து கடைசியாக எங்கப்பா அந்த மெயின் பீஸு அப்படின்றத நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அனில் மூஞ்சி அரராவோட இன்டர்வியூ எங்கே? அது மக்களை பேஸ் பண்ணுறதுக்கு வந்துச்சுனாலே போட்டு அடிக்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கேன். அதனால் அந்த அம்மா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்தாங்கன்னா அதை பற்றி ரிவ்யூ போடலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சூப்பராக அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும்